வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் அமேசான் நிறுவனத்துலேயே வந்துருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஜாப் ஆஃபரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஜாப் ஆஃபருக்கு பார்த்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் நிறைய விதமான ஜாபுக்கு அவங்க வேக்கண்ட்டை ஃபில் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க வரக்கூடிய 2024. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் கிடையாது, இது டேரெக்டாக ஆஃபீஸில் தான் இந்த ஜாப் இருக்க போகுது. ஸோ இதுக்கான ட்ரைனிங் சேலரியே பார்த்தீங்கன்னா 28,000 வரையும் கொடுக்க போகிறாங்க. ஆஃப்டர் ட்ரைனிங் பீரியடுன்னு பார்த்தீங்கன்னா 35,000 வரையும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் வாரம் 5 நாள் மட்டும்தான் வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்துருக்குது. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஇ, பிடெக், ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த டிகிரி வேணாலும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஜாபுக்கு எந்த விதமான கோடிங் ஸ்கில்லும் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு பேசிக்காக கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண தெரிஞ்சிருந்தாலே போதும். ஸோ அதுக்கப்புறம் கஸ்டமர் இன்ட்ராக்ட் பண்ண தெரிஞ்சிட்டாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எந்தெந்த பொசிஷன்லாம் வேக்கன்ட் இருக்குது, ஸோ ஜாபை எப்படி அப்ளை பண்ணலாங்கிறதெல்லாம் நம்ம வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அமேசானோட கேரியர் பேஜுக்கான வெப்சைட்டை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டச் பண்ணுங்கள். டச் பண்ணோன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கேரியர் பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் அப்படியே ஸ்கூல் டவுன் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா இல்லை என்னென்ன ஜாப் ஆஃபர் இருக்குன்னு அதிலே கொடுத்துருப்பாங்க. ஸோ கலெக்ஷன் அனாலிஸ்ட்டு, டேட்டா அசோசியேட்டு, ஸோ அதுக்கப்புறம் அசோசியேட் குவாலிட்டி சர்வீஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஸ்பெஷலிஸ்ட் அதெல்லாம் இருக்குது. ஸோ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்காக அசோசியேட் குவாலிட்டி சர்வீஸோட வியூ ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறமா ஸோ அந்த ஜாபுக்கான உங்களுக்கு டீட்டெயில் எல்லாமே வரும். இந்த ஜாப் எதை பற்றி, ஜாபோட டிஸ்கிரிப்ஷன், இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்னென்ன எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் இதோட ஜாப் டிஸ்கிரிப்ஷனு சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு டேட்டாவை நீங்கள் டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்டில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ண முடியுமா, அந்த டெஸ்டிங்கில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ண முடியுமா, நீங்கள் சேஞ்சஸ் பண்ணி முடிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கான ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஸோ நீங்கள் எப்படி வேலை பார்க்கணும், உங்களுக்கான ரோல் என்ன, ஸோ அதெல்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு குவாலிட்டி டீமில் என்ன மெத்தடில் நீங்கள் ப்ராஜெக்டை டெஸ்ட் பண்ணணும், ஸோ அதெல்லாம் அவங்க கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறமா இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஇ, பிடெக் மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சிருக்கணும். அப்புறம் பிஎஸ்சி கம்ப்யூட்டரு அப்படின்னா எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா அவங்க பெருசாக இதில் எதுவுமே கேட்கல, லிட்டில் குறைஞ்சபட்சம் இருக்கலாம், இல்லை எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கான கம்யூனிகேஷன் ஸ்கில்லுன்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் அண்ட் ஸ்போக்கன், ஸோ உங்களுக்கு இங்கிலீஷ் எழுதவும் பேசவும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்கன்னா உங்களுக்கு பேசிக்காக வேர்டு, எக்ஸல், ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா கீழே அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டோட டைமு, வீக் ஆஃப், அந்த டீட்டெயிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஷிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா 8லேருந்து 5 மணி வரையும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீக் ஆஃப் சாட்டர்டே, சண்டே உங்களுக்கு மேக்ஸிமம் லீவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு அதை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு வெளில வந்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதோட ஜாப் ரோல் நீங்கள் எக்ஸாம்பிளாக அசோசியேட் குவாலிட்டி சர்வீஸ் செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அதை செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஜாபை நீங்கள் எதில் பார்த்துருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்படி கண்டுபிடிச்சிங்க இந்த ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் கொடுத்துருங்க. அப்புறம் உங்களோட பர்சனல் டீட்டெயில், உங்களுடைய ஃபுல் நேமு, அப்புறம் இமெயில் ஐடி, உங்களுடைய மொபைல் நம்பர், அதுக்கப்புறமா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், ஸோ இதெல்லாம் என்ட்ரு பண்ணிடுங்க. இது என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா நீங்கள் என்ன சிட்டிசன்ஷிப்போ அதையும் என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது டிசபிலிட்டி இப்போ இருக்கான்னு கேட்டிருக்காங்க, அதையும் கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில், ஃபுல் அட்ரஸ்ஸு, உங்களுடைய கரண்ட் சிட்டி, எங்கே இருக்கீங்க, எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்க, உங்களோட பின்கோடையும் கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் என்ன படித்து முடிச்சிருக்கீங்களோ, உங்களோட டிகிரி எந்த இயர் படித்து முடிச்சிங்களோ அதுக்கப்புறம் உங்களோட எஜுகேஷன் டைப் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில் கேட்டிருக்காங்க. டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் மந்த்தாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் கரண்ட்டாக எது ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இப்போ கரண்ட்டாக ஒர்க் பண்ணிங்கன்னா அந்த கரண்ட் கம்பெனியோட பேர், அப்படி இல்லைனா லாஸ்ட்டாக ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ பழைய கம்பெனியோட பேரை அதை கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கரண்ட் மந்த் சேலரி, இப்போ எவ்வளோ சேலரி வாங்குனீங்களோ அந்த சேலரி என்ட்ரு பண்ணிடுங்க. அப்படி இல்லைனா லாஸ்ட்டாக எவ்வளோ சேலரி வாங்குனீங்களோ அதை என்ட்ரு பண்ணிடுங்க. ஸோ அதர் டீட்டெயில்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்து முடிச்சு உங்களுக்கு ஏதாவது பேக்லாக் ஏதாவது அரியர்ஸ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க, அதையும் என்ட்ரு பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் ஓவர் டைமாக அதாவது ஒர்க் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க, அதெல்லாம் என்ட்ரு பண்ணிடுங்க. அப்புறம் ஒரு ரொட்டேஷன் ஷிஃப்ட்லேயும் வீக் ஆஃப்லேயும் ஒர்க் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காங்க, அதையும் என்ட்ரு பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் லொக்கேஷன் வேறு இடத்துல வேறு பிரான்ச்சில் ஏதாவது போட்டால் கூட உங்களால் ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க, அதையும் என்ட்ரு பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு கஸ்டமர் கூட கால் மூலியமாகவோ ஸோ மெயில் மூலியமாகவோ இன்ட்ராக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க, அதையும் என்ட்ரு பண்ணியிருக்கேன். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த ஸ்கில், எம்எஸ் நாலேஜ் அதெல்லாம் தெரியுங்கன்னா அதையும் என்ட்ரு பண்ணிவிட்டு பேன் கார்டு நம்பர், ஆதார் நம்பர் அதெல்லாம் என்ட்ரு பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது அமேசானில் ஒர்க் பண்ணுறாங்களா, இல்லை நீங்கள் ஏதாவது கரண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்களான்னு சொல்லி கேட்டிருக்காங்க, அதையும் என்ட்ரு பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரெஸ்யூம், அப்புறம் உங்களுடைய ஃபோட்டோ காப்பி கேட்டிருக்காங்க. ஸோ இது நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு ஃபைனலாக அதில் டெக்ளரேஷன் ஒன்று கொடுத்துருவாங்க. இது எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு ஃபைனலாக அதை டிக்கு கொடுத்துட்டு கடைசியில் சப்மிட்டுங்கிற பட்டனை கொடுத்துருங்க. அது அவங்களுக்கு போயிடும்.
அதுக்கப்புறமா அதை அவங்க வெரிஃபை பண்ணிட்டு நீங்கள் இந்த ஜாபுக்கு சூட்டபுளான ஆளாக இருந்தால் உங்களுக்கு அடுத்த ப்ரொசீஜர் என்னன்னு அவங்க தெரியப்படுத்துவாங்க. இதுக்கான எலிஜிபிளாக இருக்கிறவங்க நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த ஜாபுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை அடுத்து சந்திக்கிறேன்.